இருக்கட்டும். வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Matthew chapter 13. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 13 10 13 வசனங்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இந்த பகுதியிலே பைபிள்ல அடிக்கடி ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுவதற்காக உவமைகளை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். உவமைகள் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு உண்மை சம்பவத்தை விளக்குவதற்கு ஒரு குட்டி கதை சொல்றது, அதான் உவமைகள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு உண்மை சம்பவத்தை விளக்குவதற்கு ஒரு குட்டி கதை சொல்லுவார் ஆண்டவர். இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பெரிய மேட்டர்லாம் பெருசா போகாது, அவங்க சொன்ன குட்டி கதைகள் தான் பேப்பர்ல வரும். நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுபோல ஆண்டவர் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லுவதற்கு பரலோக ராஜ்யம்னா என்ன அப்படின்னு சொல்லணும். காணாத ஒண்ணு, பார்க்காத ஒன்று. ஆனால் அதை எப்படி சொல்றது? நம்ம இப்ப நம்புறோம் பரலோகம் ஒண்ணு இருக்குதா இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு உங்களை கேட்டோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்க தங்கத்திலேயே தெருவு இருக்குதா, அங்க பளிங்கு நதி இருக்குதா. இதை நான் சொல்றது. இப்ப உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு, கைவேலை அல்லாத ஒரு வீடு அங்க இருக்குதா இல்லைன்னு தெரியல. போதும் ஆண்டவரே, நான் இங்க கட்டினது போதும், எனக்கு இதையே ஆண்டவர் கொடுத்தா போதும், அப்படியே எடுத்துட்டு மேல வந்துருவேன். இது எங்க இல்ல, அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் காலத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பரலோகத்தை குறித்ததான ஒரு பெரிய வெளிப்பாடு தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கு. இதே ஒரு நாஸ்திகன்ட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவா? அங்க போனாதாங்க தெரியும் பரலோகம் ஒண்ணு இருக்கா, நரகம் இருக்கா, இதெல்லாம் அங்க போனாதானே தெரியும். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நாம பார்க்காத ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து இப்ப ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். ஒரு சம்பவத்தை இப்ப சொல்லணும், பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொல்லணும். இதை எப்படி அவங்களுக்கு விளக்குறது? அதற்கு ஆண்டவர் அவ்வப்போது இடையில ஒரு சின்ன சின்ன குட்டி கதைகளை சொல்லுவார். ஆண்டவர் முதல்ல பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? பரலோக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க கவனிச்சு பாருங்க. இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல யோவான் சொல்லும்போது சொல்றான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து. இவங்க சொன்ன முதல் செய்தியே உலகத்துக்கு பரலோகம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீக்கிரம் பார்க்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, கை உயர்த்தனங்களை மட்டும் கொண்டு போங்க, இவங்க மற்றவங்களாம் இங்கேயே உட்கார்ந்துருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் ஆசை தானே உள்ள வரணும்னு. எதுக்காக இந்த போராட்டம், எதுக்காக இந்த பிரயாசம், எதுக்காக இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்கிறோம், எதுக்காக இத்தனை பாடுகளை சுமந்து இத்தனை பரிசுத்தமா வாழ்ந்து எதுக்குப்பா? அது ஒரே ஒரு ஒற்றை பரலோக ராஜ்யத்துக்காக. அப்ப ஆண்டவர் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பரலோக ராஜ்யம்னா என்ன, அது எப்படிப்பட்டது, அது யாருக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 5 கதைகளை ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துக்கு வரவங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப பரலோக ராஜ்யம்னா என்னப்பா? பரலோக ராஜ்யம்னா ஆண்டவர் the kingdom of heaven. பூமியில எத்தனையோ கிங்டம் இருக்கிறது, ராஜ்யங்கள் இருந்தது. பைபிள்ல from the ஆதியாகமத்திலிருந்து 7 ராஜ்யங்களை குறித்து வாசிக்கிறோம். பாபிலோனிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம், இதெல்லாம் அவ்வப்போது எழும்பினது, இதெல்லாம் விழுந்தது. இதை தான் தானியேல்ல நேபுகாத்நேச்சருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சிலையை காண்பிக்கிறார். அதில் 7 பகுதியை குறிக்கிறார்.
கடைசியா ஒன்று, ஒரு கல் உருண்டு வந்து அந்த பாதத்தின் மேல் மோதியது. அந்த சிலையினுடைய பாதத்துல மோதுது. அந்த சிலை தூள் தூளாய் போனது. அந்த கல்லு தான், அந்த கல் பெரிய பர்வதமாகி அந்த சிலையின் மேல் மோதியது. அதுதான் இயேசு. கடைசி ராஜ்யம் என்ன ராஜ்யம்? இந்த 7 ராஜ்யம் முடிஞ்ச பிறகு ஒரு ராஜ்யம், நிலையான ராஜ்யம் ஒன்று வரும். அதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனா இந்த பரலோகத்துக்குள்ள எப்படி போகணும்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, எல்லாரும் போயிடலாம் பாஸ்டர் ஒரு நாள். ரோமன் கத்தோலிக்கருடைய நம்பிக்கை என்ன? நீ இயேசுவை நம்பு போதும், நீ எப்படி வேணா வாழு. அன்புள்ள தகப்பன் ஒரு நாளும் உங்களை கொண்டு போய் நரகத்துல போட மாட்டார். அவங்க சொல்ற உபதேசம் என்ன? அன்புள்ள தகப்பன் அவர், உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினின்னு சொல்லியிருக்கு. ஆமாவா இல்லையா? கர்த்தர் யாரா? பட்சிக்கிற அக்கினி. ஒரு பக்கம் அன்புள்ள தகப்பன். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அது போல தேவனுடைய 2 பக்கம் ஒன்று இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் மிகுந்த அன்புள்ளவர், ஸ்தோத்திரம். 2வது பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினி. அவர் நரகத்துக்கு அனுப்புவார் கட்டாயம். ஆனா அவங்களுடைய நம்பிக்கை என்ன? ஒரு நாள் இந்த அன்புள்ள தகப்பன் நம்ம யாரையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். அதனால நீ குடிச்சா என்ன, வெறிச்சா என்ன, சிகரெட் குடிச்சா என்ன, பீடி குடிச்சா என்ன, விபச்சாரம் பண்ண என்ன, நீ எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். அதான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள ஒரு உபதேசம். ஆனா இங்க அப்படி இல்லை. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது சுலபம் தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட சில காரியங்களை ஃபாலோ பண்ணலன்னா ஒரு விசுவாசி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த சொன்ன ஓமைகள் தான். அதனால ஆண்டவர் இந்த ஓமைகளாக சின்ன சின்ன கதைகளை சொல்றாரு. உடனே சீஷர்கள் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இவர்களோடு நீர் ஓமைகளா ஏன் பேசுகிறீர்? வெளிப்படையா பேசுங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படி என்ன? உங்களுக்கு நிறைய காரியத்தை வெளிப்படுத்துறது நான் இருக்கேன், ஆனா அவங்களுக்கு சொல்லணும் நான் விரும்பல. ஏன்? நாம சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆமென். நேற்று வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வீடியோ யூடியூப்ல. ஒரு பாஸ்டர் தன்னுடைய 2 பிள்ளைகளோட, சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க, நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சிலர், ஒரு சாராய கடை வாசல்ல போய் நின்று ஒரு அட்டையை கையில பிடிச்சி அந்த 2 குழந்தைகளை முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டாரு. அப்பதான் இவன் அடிக்க மாட்டான். 2 பிள்ளைகளை பார்த்தா விட்டுருவான். இந்த 2 பிள்ளைகளை முன்னாடி நிச்சா அட்டையை வச்சுக்கிட்டாரு. குடிக்காதீங்க, தயவு செய்து குடிக்காது. அங்கிருந்து சத்தமா பேசுறாரு, தயவு செய்து நண்பர்களே, சகோதரர்களே, குடிக்காதீங்க, உங்க வயிறு வீணா போகும், உங்க உடம்பு வீணா போகும். இயேசு சொல்லி இருக்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குது. அழகா பிரசங்கம். அந்த குடிகாரெல்லாம் எப்படி செய்வான் தெரியுமா? அங்கிருந்து வந்துட்டு பாட்டில் வச்சுட்டு வந்துட்டு இந்த 2 பிள்ளைங்க காலை தொட்டு தொட்டு கும்பிடுறானுங்க. குடிகாரன் அப்படித்தானே பண்ணுவான். குடிகாரர்கள் என்ன செய்வாங்க? ஏப்பா இன்னமேட்டு குடிக்காதப்பா, சத்தியமா சொல்றேன்டி, இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேன். எவனாவது சொல்றானா நாளை முதல் தான் குடிக்க மாட்டேன்பா, இன்னையிலிருந்து குடிக்க மாட்டேன் எவனா சொல்லுவானா பார்த்திருக்கீங்களா? எந்த குடிகாரனும் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் சத்தியமானுவான். ஏன்டா இன்னையிலிருந்து குடிக்காம வரேன்? எந்த குடிகாரன் தெளிவா இருப்பா, நாளைக்கு தான் குடிக்க மாட்டேன்னுவான். இன்னைக்கு எவனையாவது குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். அங்க இருந்து வந்து அத்தனை பயிலும் இந்த 2 பிள்ளைங்க காலையில் விழுந்து விழுந்து கல்ல வச்சுக்கிறான். அப்புறம் பாட்டில் எடுத்துட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டே இருக்கான். எப்படி பார்த்தீங்களா உலகம்? செய்தி சொல்லப்படுது, ஆனா அந்த செய்தி அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா குழந்தைகளை வச்சு அந்த செய்தியை சொல்றாங்க, ரீச் ஆகுது. ஆனா மனம் திரும்புறதுக்கு அப்பதான் கத்த சொல்றாரு, அவர்கள் கண்ணு இருந்தும் பார்க்க மாட்டாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டாங்க, இறுதி இருந்து உணர மாட்டாங்க. உங்களுக்கோ இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவங்க அதுக்கு பாத்திரமான இல்லாம போயிருவான். இப்ப சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு எப்படிப்பட்ட கிரியைகள் செய்யணும், என்ன செய்யணும்? வாசிக்கலாம் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மார்க் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்குமா? சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. 1 100 பலன் தந்தது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது ஒரு உவமை சொல்லுகிறார், ஒரு கதை சொல்றாரு. இங்க கவனிங்க, கதையை கவனிங்க. அல்லேலூயா. நமக்கெல்லாம் கதைன்னா ரொம்ப பிடிக்கும்ல.
ஏன்னா அவன் இந்த காலத்துல அந்த காலத்திலேயே ஆண்டவர் காலத்திலேயே கதனோட ரொம்ப அழகா கவனிச்சானுங்க. ஆண்டவர் சொன்னார் பரலோக ராஜ்யம் வேற ஒண்ணும் இல்லப்பா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அன்னைக்கு என்ன லேட்டஸ்டா இருந்துச்சோ அந்த பிரச்சனையை ஆண்டவர் கையில் எடுக்கிறார். என்ன எல்லாருக்கும் விதைக்கிறவன் தெரியும். விதைக்கிறவன் செய்தான், விதைக்கும் போது சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வராரு. கடைசியா சொன்னாரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அதுக்கு சொல்றாரு, இந்த வழி அருகே விழுந்த விதை ஆகாயத்து பட்சிகள் வந்ததை பட்சித்து போட்டது. ஏன்னா வரப்பு மேல விழுந்துருச்சு, வரப்பு மேல விழுந்தோன்னே பறவைகள் வந்து அந்த அந்த விதையை சாப்பிட்டு போயிடுச்சு. இன்னொன்னு சொல்றாரு, கற்பாறையின் மேல் விழுந்த விதை. ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, பரலோக ராஜ்யத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அது ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ராஜ்யம் எப்ப கிரியை செய்யுமா, சிலருக்கு வழி அருகே விழுந்துரும். அது என்னன்னு சொல்றேன். அடுத்து கற்பாறை. அவர் சொல்றாரு, சில விதை கற்பாறை மேல் விழுந்தோன்னே அது தண்ணி இல்லாம மண் இல்லாம ஆழமா போக முடியாம அது தீந்து போனது. அந்த விதையும் வேஸ்டா போச்சு. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் கவனமா. அடுத்து சொல்றாரு, முள் உள்ள இடத்துல, அவன் நினைச்சிருப்பான் முள் உள்ள இடத்துல வந்து சொல்ற முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள்ளோட கூட ஒரு செடி வளரவே முடியாது. அப்ப முள் இருந்த இடத்துலயும் செடி வளரல, ஆனா வளர்ந்துச்சு. கற்பாறையின் மேலும் வளர்ந்தது, ஆனா வேறு இல்லாம தீந்து போயிட்டு. முள்ளு இருக்கிற இடத்துலயும் வளர்ந்துச்சு, ஆனா முள்ளோடு கூட வளர்ந்தது நெருக்கினபடியினால் அது ஒண்ணுமில்லாம போச்சு. கடைசி சொல்ற, நல்ல நிலத்தில் விழுந்த விதை 1 30 3 60 3 100. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு இந்த பூமியில எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். அவர் சொல்ல, எல்லாரையும் நம்ம கூப்பிடுறேன், எல்லாருக்கும் தான் அழைப்பு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அது யாருக்கோ கொடுக்க, ஒரு சில யூதர்களுக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்கும். கடவுள் இருக்குன்னு சொல்றவன், கடவுள் இல்லைன்னு சொல்றவன், நாஸ்திகனா இருந்தாலும் ஆத்திகனா இருந்தாலும் எல்லாருக்கும். அவன் ஆன்மீகவாதியோ அவன் எப்படிப்பட்டவனோ அவனுக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி சொல்லப்படுது. ஆனா இப்ப ஏற்றுக்கொள்றதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆமென். ஏற்றுக்கொள்றதெல்லாம் பிரச்சனை இருக்கு. சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வழி அருகே விழுந்த விதை. சபைக்குள்ளேயே சிலருக்கு உள்ள போகல, இன்னும் பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி இன்னும் போகல. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமா நிறைவேறிட்டு வருது. நீ யூடியூபை திறந்தா இன்னைக்கு அதான் பேசுறாங்க. ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள்ல இன்னும் மிகப்பெரிய தெளிவு தெரியுமா? ரத்த சாட்சிகள் அதிகமா வருவாங்க. அதான் எண்டு. பூமி அதிர்ச்சி வரும், ஸ்தோத்திரம், சுனாமி வரும், அது வரும், இது வரும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னாரு. யுத்தங்களையும் செய்திகளையும், தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இதெல்லாம் நடக்கும். எல்லாம் 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா கடைசியா ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமா இருக்குது. அதுக்கு என்ன அடையாளம்? ரத்த சாட்சிகள் நிறைய விழுவாங்க. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துல கொல்லப்படுவார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்துல ஒரு அருமையான ஊழியக்காரர் ஷூட் பண்ணப்பட்டார். ஸ்தோத்திரம். 3000 மாணவர்கள் மத்தியில, அமெரிக்காவிலேயே மாணவர்கள் மத்தியில எழுப்புதல் கொண்டு வந்த ஒரு மனுஷன். இதுவரைக்கும் எனக்கும் தெரியல அந்த மனுஷனை குறிச்சு. 32 வயசுல 33 வயசுல ஷூட் பண்ணப்பட்டார். 3000 மாணவர்கள் மத்தியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். எங்கேயோ தூரத்துல ஒரு ஓட்டு மேல நின்னு ஒருத்தன் ஸ்னைப்பர் கன் வச்சு அடிக்கிறான். டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவ்வளவுதான், குண்டுங்க பாஞ்சிருச்சு. அவர் யாருன்னா, ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த மனுஷன். ட்ரம்ப்புடைய அந்த அரசியல்ல வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த மனுஷன் தான். நல்ல ஒரு இவாஞ்சலிஸ்ட். ஏன் அவர் மேல கோபம் அப்படின்னா, அவரை யாராலுமே ஜெயிக்க முடியல. என்ன கேள்வி கேட்டாலும், இஸ்லாமியர்கள் வந்து கேள்வி கேட்டாலும் அடக்கிடுவார், நாஸ்திகர்கள் வந்து கேள்வி கேட்டாலும் அடக்கிடுவார். இப்ப அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த 2 பேர் பிரச்சனை இல்லை, ஒரே பாலினத்தவர் வந்து திருமணம் பண்றது தான் ரொம்ப ஃபேமஸ் இப்ப அமெரிக்காவில். ஆண் ஆண் கல்யாணம் பண்ணிக்குவா, பெண் பெண் கல்யாணம் பண்ணிக்குவா. அவர் சொன்னார், இது வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு. நிறைய பேர் அதை மனம் திரும்பினாங்க. அது அவனுக்கு பிடிக்கல. பார்த்தான், போட்டு தள்ளிருந்தவனை போட்டான். மனுஷன் சுருண்டு விழுந்து அதே இடத்துல ஒரு அழகான மனைவி, 2 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, ரத்த சாட்சிகள். அவன் மனைவி சொல்றா, கவனிங்க, மனைவியுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அவன் செத்தோன சொல்றா,
என் கணவன் எங்களோட இல்லை, எங்கள் பிள்ளைங்க கேட்குது எங்கள் அப்பா எங்கன்னு கேட்குது, எங்கள் அப்பா ஏசப்பா கூட வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சொல்கிறேன், இந்த மரணத்தை கொண்டு நான் அமெரிக்காவை புரட்டி போட விரும்புகிறேன். என் கணவர் இறந்த துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் கணவருடைய மரணத்தை வைத்து எப்படியாவது அமெரிக்காவை நான் கர்த்தருக்குள்ள நடத்தணும். நல்லா கவனிங்க. அதுக்கு ஒரு அழகான தேவ மனுஷன் பதில் சொல்றாரு. அவர் உயிரோடு இருந்திருந்து உலகம் முழுசு அவரால் சந்திக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இப்ப அவர் மரிச்ச பிறகு அவர் மரணத்தை குறித்து உலகமே பேசுது. அதுக்காக கூட கர்த்தர் எடுத்திருக்கலாம். யார் இந்த மனுஷன்? எதற்காக ஷூட் பண்ணப்பட்டார்? இன்னைக்கு உலகம் முழுசு இருக்கிற 800 கோடி ஜனங்களும் அவரை தேடுகிறார்கள். யார் இந்த மனுஷன்? அப்ப கடைசியா ஒரு க்ளூ கொடுக்கப்படுது. இவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியை மரித்தார். எவ்வளவு பெரிய சுவிசேஷம்! ஒரு மனுஷனுடைய மரணம் இன்னைக்கு உலகம் முழுசும் இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டாங்க. நேத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ட்ரம்புக்கு பயங்கர கோபம். ஒரு மனுஷன் இப்படி கொண்டுட்டீங்களே. எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு மனுஷன். தேவனை அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. ஆனா இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கு சாட்சியா பிரசங்கிக்கப்படும். ரத்த சாட்சிகள் கடைசி நாட்களை பெருகுவாங்க. அல்லேலூயா. யார் வேணா இருக்கலாம், நம்மள யார் வேணாலும் ரத்த சாட்சியா மரிக்கலாம். இப்போ உங்களை கேட்க, ரத்த சாட்சியா இத்தனை பேர் மரிக்கிறீங்க, டபக்குன்னு கை தூக்கிறாதீங்க. நீங்க நினைச்சாலும் ரத்த சாட்சியை மரிக்க முடியாது. ரத்த சாட்சிக்கு கணக்கு அங்க இருக்குது. அவங்க மட்டும்தான் இங்க மரிக்க முடியும். நீங்க நினைச்சாலும் மரிக்க முடியாது, நான் நினைச்சாலும் மரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் ஆண்டவரே நான் மரிக்க ஆயத்தம், இல்ல பரலோகத்தில் ஏற்கனவே கவுண்ட் இருக்குது, இத்தனை பேர் தான் மரிக்கணும். ஸ்தோத்திரம். நிறைய இருக்கு வெளிப்பாடு, அதெல்லாம் வேண்டாம். இப்ப பைபிள் சொல்லுது, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் போக முடியும்? பாருங்க, விதை விதைக்கப்படுகிறது. விதை வந்து வசனம், நிலம் வந்து உலகம். ஸ்தோத்திரம். அப்ப இந்த விதைய மனுஷகுமார விதைக்கிறார். நம்மளை கொண்டு வசனத்தை மனுஷருக்கு சொல்றாரு. ஆனா சிலர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. வழி அருகே விழுந்தவர்கள் வீணாய் போய்விட்டதே. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வழி அருகே விழுந்த விதையினால ஒரு பிரயோஜனம் இல்லை. வரோம், செய்தி கேட்கிறோம், மனம் திரும்புதல செய்தி கேட்கிறோம். ஆனா நிறைய பேர் மனம் திரும்பாமலே சபையை விட்டு போறோம். யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசினார்ப்பா. என்னைக்கு நீங்க செய்தியை எனக்குன்னு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அதுல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். கரெக்டா பேசினார்ப்பா பாஸ்டர், என் வீட்டுக்காரர் மட்டும் இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்படி சொல்லாதீங்க. செய்தி இங்க வந்தவங்களுக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுறாரு. கர்த்தர் எனக்கு தான் பேசுறாரு. நிறைய பேருடைய பெரிய தப்பு என்னன்னா, இந்த வழி அருகே விழுந்தது போல சபைக்குள்ளேயே இருந்துகிட்டு எந்த செய்தியும் அவங்களுக்கு காதுக்குள்ள போகாது. இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது என் வீட்டுக்காருக்கு, இது என் பிள்ளைகளுக்கு. ஸ்தோத்திரம். போன வாரம் செய்தி முடிஞ்சோன்னே இங்க இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு வெளியே நின்றுட்டு, இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா பாஸ்டர் அட்டகாசமா உனக்கு தான் பேசினார். மனைவி சொன்னா, ஆண்டவர் என்னைய கொண்டு வரல, உன்னைய தானே கொண்டு போனாரு, உனக்கு தான் பேசினார். அந்த செய்தியை நான் கேட்கணும்னா என்னைய கொண்டு வந்திருப்பாரு இல்ல? அந்த செய்தியை நான் கேட்கணும்னா என்னைய கொண்டு வந்திருப்பாரு. ஏன் உன்னைய கொண்டு போனார் காலையில? நீ கேட்கறதுக்கு தான். நம்மால் பேச முடியுமா ஏதாவது? சரி வெயி வந்து சொல்றேன். பாஸ்டர், நான் இப்படி சொன்னேன், என் மனைவி இப்படி சொல்றா. கரெக்ட் தானடா? செய்தி வந்தவங்களுக்கு தானே, வராதவங்களுக்கு இல்லையே. அப்ப இந்த வழி அருகே விழுந்த விதை என்ன, எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு? சபைக்குள்ள இருந்தும் மனம் திரும்புதல் செய்தியை கேட்க முடியாம, ஸ்தோத்திரம், எந்த செய்தி வந்தாலும் இது யாருக்கோ அப்படின்னு நினைக்கிறமே, அவங்க தான் வழி அருகே விழுந்தவர்கள். நம்ம வழி அருகே விழுந்தது போல இருக்க கூடாது. இந்த வாரம் வந்தமா, ஹலோ, இந்த செய்தி எனக்கு தான் சொல்லிட்டே போகும். அதுதான் நல்ல நிலத்துல விழுந்த விதை. அல்லேலூயா. முதல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ளணும். அது என்ன கடிந்து கொண்டோ, கண்டனம் பண்ணியோ, புத்தி சொல்லியோ, என்ன போதகர் என்ன செய்தி கொடுத்தாலும் அந்த செய்தியில என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிக்காதீங்க. என்ன நல்ல வார்த்தைகளை கர்த்தர் பேசினார்னு பாருங்க. இரண்டாவது ஒரு வார்த்தை, அது கற்பாறையின் மேல் விழுந்தது. ஸ்தோத்திரம். கற்பாறையின் மேல் விழுந்ததுன்னா சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள் மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஆழமா போக மாட்டாங்க. எப்படிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க நீங்க? ஓ, ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாஸ்டர், நாங்க சபைக்கு வந்திருக்கோம் பாஸ்டர், அதெல்லாம் இருக்கட்டும். ஆழமா போகல. இன்னும் விதைய தூவும் போது கற்பாறை மேல் விழுந்தது. கொஞ்சம் மண் இருந்துச்சு, அந்த கொஞ்சம் மண்ணை பிடிச்சு அது வளர்ந்துச்சு. ஆனா அதுக்கு மேல வளர முடியல. இது ஆவிக்குரிய திருச்சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள வளர முடியாத நிலைமை. இன்னும் பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன்.
ஜோம் பண்ணிடுவீங்களா? நான் குறிப்பிட்ட ஆளை இப்போ நான் கூப்பிடுறேன், சிஸ்டர் எந்திரிச்சின்னு ஜோம் பண்ணுங்க பார்ப்போம், ஆராதனைக்காக ஜோம் பண்ணுங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே, அப்படிதான் சொல்ற நிலைமை இன்னைக்கு. ஆவிக்குரிய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வரோம், நல்ல செய்தி கேட்கிறோம், ஆழமா போகலையே. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு 7ஆம் நாள், இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு அப்பா கடமை முடிஞ்சு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய லைஃப் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஒரு கிறிஸ்தவர் என்கிட்ட பேசிட்டு இன்னைக்கு காலையில், எங்க சர்ச் 7:30 மணிக்கு தான் பாஸ்டர், 7:30 மணிக்கு தொடங்குமா சர்ச். கவனிங்க, எத்தனை மணிக்கு? புதுசா ஒருத்தர் வந்தாராம் பாஸ்டர். அவர் சொன்னாரா, என்ன இந்த 7:30 நல்லா இல்லையே. புரியல உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? 7:30க்கெல்லாம் இங்க யாரும் 7:30 இல்லை. சாத்தர் நம்ம உலக வழக்கப்படி சொல்லுவோம்ல, இது சரியான 7:30 இருக்குது. இப்ப புதுசா வந்தவர் சொல்றாரு 7:30க்கு துவங்க கூடாது, இது நல்லா இல்ல, 8 மணிக்கு துவங்குவோம். இஷ்டத்துக்கு மாத்திக்க. ஸ்தோத்திரம். ஒரு உலகத்தான போலவே இன்னைக்கு சபை போகுது. ஆவிக்குரிய திருச்சபைக்குள்ள வருகிறோம். இன்னைக்கு எந்த அளவு தேவனுடைய பிள்ளைங்க ஆழமா போயிருக்கீங்க. ஆழமா போனதுக்கு அடையாளம் என்ன? உங்களை ஜோம் பண்ண சொன்ன எந்திரிச்சுன்னு அப்படி கண்ணுல வெளியில வந்து புல்லட் மாதிரி அடிக்கணும். டப்புன்னு அவன் கீழே விழுந்துருவான் பாத்தீங்களா? அது மாதிரி தான் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ஜெப அனுபவம் இருக்கு பாருங்க. இப்ப நான் சொல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டீங்க. வாங்க ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணும், பரவ வர முடியாது, ரொம்ப கஷ்டம். 40 நாள் உட்கார வச்சுங்க. என்ன பண்றோம்? உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்குள்ள நடத்தி, ஏன்னா உலகம் உள்ள வந்துடக்கூடாது. 40 நாள் தேவனுடைய நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு இந்த உலகத்துல நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு சந்தோஷப்பட்டு வந்து உட்காரணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி சபைகள்ல இல்ல. ஆரம்ப நாட்கள்ல 3 நாட்கள் கன்வென்ஷன் நடக்கும். நான் சொல்லிக்கலாம் அடிக்கடி, 3 நாள் கன்வென்ஷன் நடக்கும். ஜனங்க விழுந்து கிடப்பாங்க சபைக்குள்ளேயே, எங்கேயும் போக மாட்டாங்க. காலையில சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க. அரிசி வந்துகிட்டே இருக்கும், எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். நான் தான் அந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன், எங்க சபையில நான் அப்படி பழக்கல, அப்படி பழகினாலும் வரக்கூடிய மனநிலைமை எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஐயோ நான் சர்ச்சுக்கு வேலைக்கு போகணும் பாஸ், அங்க போன எங்க வீட்டுக்கு வர மாட்டாரு, ஒரு நேரம் வருவீங்க ஒரு நேரம் வரமாட்டீங்க. இன்னைக்கு தான் ஆவிக்குரிய நிலைமை. அப்ப கற்பாறையின் மேல் விழுந்த அந்த விதை ஆழமா போகலன்னா எப்படி பரலோகம் போக முடியும்? அதை தான் ஆண்டவர் சொன்னாரு, கற்பாறையில விழுந்துருச்சு விதை. நம்ம வாழ்க்கை கற்பாறை மேல விழக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆழமா போகணும், நல்ல வசனம் கேட்கணும், நல்ல சத்தியங்கள் கேட்கணும். நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரணும், வேதம் வாசிக்கணும், நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் நல்ல யூடியூப்ல கேளுங்க, வீட்டுக்குள்ள நல்ல பாட்டு சினிமா பாட்டு அதையும் போட்டு வேண்டாம். கடைசி நாட்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். நீ வழியருகே விழுந்த விதையை போல இருந்துடாத, கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அதான் வழியருகே, யாருக்கோ அப்படின்றவங்க வழியருகே. ரெண்டாவது கேட்கிறவன் ஸ்தோத்திரம், ரொம்ப ஆழமா போக மாட்டீங்க. நல்லா இருக்கு பாஸ்டர், வசனம்லாம் சூப்பரா இருக்கு, எங்க பாஸ்டர் சூப்பரா கொடுப்பாரு அப்படின்னு சொல்ற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆனா அதை வாங்கிக்கிட்டு எங்கெல்லாம் தவறு இருக்கு அதெல்லாம் சரிப்படுத்திட்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமா போகணும்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அவங்கதான் நல்ல நிலத்துல விழுந்த விதை. ஆமென். சிலருக்கு நினைப்போம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா பரலோகம் போயிடலாம் போல. அப்படிலாம் பைபிள் எங்கேயுமே சொல்லல. ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்து தான் பரலோகம் போறதா வேணாமா? இது ஆண்டவர் ஏன் ஓமையா சொன்னாரு? அவர்களுக்கு இந்த வெளிப்பாடு அருளப்படல. பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா வெளிப்பாடுகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் கத்த சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. பரலோகம் வரது சும்மா இல்ல. வழியருகே விழுந்ததை போல் இருக்க கூடாது. கற்பாறை மேல் விழுந்தது போல கொஞ்சம் மண்ணு கொஞ்ச காலம் நல்ல ஃபயரா வருவாங்க, அப்புறம் அவங்க ஆவிக்குரிய ஓட்டம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபம் இருக்காது, பாடல் இருக்காது, ஆடல் இருக்காது, சபைக்கு வரதே கஷ்டப்பட்டு. ஜாக்கிரதை, கடைசி நாட்களை பிசாசு இப்படிதான் பண்ணுவான். உங்களுக்கு சபைக்கு வரதுக்கே பல காரணம் சொல்லுவான். ஆனா நான் எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, இந்த ஞாயிற்றுக்கிழமை வர முடியலன்னு சொல்றவன்லாம் காலையில திங்கக்கிழமை காலையில எந்திரிச்சு எப்படி வேலைக்கு போறான்னு தெரியல. இல்ல, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது, நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை முடியல பாச, அப்பாவை கவனிக்கணும், அம்மாவை, அது எப்படி நீ வேலைக்கு போற? திங்கக்கிழமை மட்டும் எப்படி வேலைக்கு போவ? இல்ல, கண்ணுல பூச்சி விழுந்துருச்சு, கையில கடிச்சிருச்சு, அப்படியாச்சு, வீங்கி போச்சு. அதே திங்கக்கிழமை காலையில எந்திரிச்சு போவாம பாருங்க வேலைக்கு கரெக்டா 9 மணிக்கு. எப்படி? அதான் எனக்கு தெரியல. தெரிஞ்சா யாராவது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்படிதான் யூடியூப்ல சொல்றேன். தெரிந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க.
அந்த ரகசியம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. தெரியும் வேண்டாம், நான் ரொம்ப சங்கடப்படுவேன். ஸ்தோத்திரம். ஒரு மேலோட்டமான மாய்மாலமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கு. வருகை சமீபம், பரலோக ராஜ்யம் சமீபம், பரலோகத்துக்கு போகணும். இப்படி வாழ்ந்தா போக முடியாது. மேலோட்டமான ஆவிக்குரிய ஜீவி கற்பாறை மேல் விழுந்து விட்டது. கொஞ்சம் மண்ணை பிடிச்சுக்கிட்டு ஏதோ வாழ்வோ சாவோ. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைகள் எப்படி தெரியுமா? ஆண்டவருக்காக இல்லைனாலும் ஊழியக்காரனுக்காக வராங்க. ஏன்னா திட்டு வரல. எங்க போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், எப்படி போனேன். ரொம்ப உரிமையா சில ஆட்கள் நான் பேசும்போது கேட்டே போடுவேன், உனக்குலாம் அறிவு தான் இருக்கிற, உலகமெல்லாம் சுத்துற, ஏன்டா வரமாட்டேங்கிற. ரொம்ப க்ளோஸா இருக்க கொண்டது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். சோத்திரம். உங்களுக்குலாம் உடனே ரோசம் வந்துடும். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன ஒரு தகப்பனா, ஆவிக்குரிய தகப்பனா நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா என் மேல கோவமே வராது. ஆண்டவரே, இந்த 2 பேருக்காக ஆமேன்னு சொன்னவங்களுக்காக நான் ஆண்டவரை மனதார துதிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்றவங்களாம் என்னை ஏற்றுக்கொள்ளல. நீ என்னைக்கு என்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க லைஃப்ல நான் சொல்றது விளங்கும். அல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போதே இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொல்லுவாரு அதுக்கு அப்படியே கீழ்ப்படின்னு நினைச்சா அது ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் விகற்பமா எதையுமே சொல்ல மாட்டேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த விதைக்கும் போது கற்பாறை மேல் விழுந்துருச்சு. அப்படி இருக்காத. மேலோட்டமான வாழ்க்கை வாழாது. கொஞ்சம் ஆழமா போங்க, தேவனோடு நெருங்குங்க, தேவனோடு கூட வாழ ஆரம்பிங்க, தேவனுடைய சத்தம் கேட்க. அதுதான் பரலோக ராஜ்யம் கொண்டு போமே தவிர சும்மா சபைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகாது. ஜாக்கிரதையா. 3வது, அது எங்க விழுந்துச்சு? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அதுக்கு ஆண்டவரே சொல்லிட்டாரு, உலக கவலையும் ஐஸ்வரியத்து மயக்கமும் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஜாஸ்தி. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு சிந்தனை கூட இல்ல. ஏதோ இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டதுனால பரலோகம் பரலோகன்றோம். ஆனா பரலோகத்துக்கு போகணுமே, கரெக்டா வாழணுமே. ஸ்தோத்திரம். முள்ளுள்ள இடத்தில் விழுந்து முள் வளர்ந்து கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியல. ஆண்டவரே, என்னால நிறைய பேர் சொல்றது அதுதான். ஏன்டா பந்திக்கு வரல அப்படியே நிற்கிறேன். நான் சொல்லட்டுமா உன்னை குறிச்சு? நீ ஏன் பந்திக்கு வரலன்றத? நிறைய செல்போன் பார்த்த அப்படித்தானே? பார்க்க கூடாதெல்லாம் செல்போன்ல பார்த்தா தானே? அவன் கண்ணு அகலமா விரியும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் உண்மை. ஒரு வாலிபன் இதுல சிக்குவான்னு எங்களுக்கு தெரியாதா? ஜாக்கிரதையா. சபைக்கு நீ எல்லாம் செய்த, கடைசியில் ராஜ்யத்தை இழந்துடாத. ஆண்டவரே, நான் வீடு சபையில எல்லா வேலையும் செஞ்சேன், பாஸ்டர் சொன்னதெல்லாம் செஞ்சேன், உங்களுக்கு தெரியுமா? சொல்ல தெரியும் எனக்கு. ஆனா நீ உன் அந்தரங்க ஜீவியம் சரியில்லை. ஆமென். உன் அந்தரங்க வாழ்க்கை சரியில்லைன்னா பரலோகம் போறதை பத்தி யோசித்துறாதீங்க. சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அவர் எனக்கு என்ன உணர்த்துறாரோ அது மட்டும் தான் நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். காலையில கிளம்பும் போதே வீட்டுல இருந்து போட்டு கொடுத்துட்டாங்களோ பாஸ்டர். நான் சொல்ல, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபோன் கால் வரதில்ல. நிறைய குடும்பத்தில் இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. இப்ப எப்படி கரெக்டா சொல்றாரு? அப்படிதானே? உண்மைங்க, உண்மை நான் சொல்றது. உடனே அவங்க வீட்டில் போய் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், புருஷனுடைய ஃபோனை. பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணியா காலையில்? நான் செஞ்சது, நான் பேசுறது, கொண்டதெல்லாம் எப்படி நீ கரெக்டாக சொன்னார் பலிபீடத்திலிருந்து. இன்னமும் அவங்களுக்கு தெரியல பலிபீடத்தில் கர்த்தர் பேசுவாருன்னு. கர்த்தர் பலிபீடத்தில் பேசுவார்னு இன்னும் தெரியல. இன்னும் சந்தேகமாகவே இருக்கு உங்களுக்கு. யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, எங்களை குறித்து ஒருத்தரும் சொல்லுங்க. உங்களுக்கு குறித்து ஒருத்தரும் சொல்லல. இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு இதை பேசும் பாரு, கரெக்டா இருக்கும். காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை தான் இது. நான் அடிக்கும் போது கரெக்டா இருக்கும். ஏன்னா சபை அவருடையது. சபை என்னதில்ல. நான் இங்க ஒரு வேலைக்காரன். நான் அவர் கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்யறதுக்கு வந்திருக்கேன். உங்களை திட்டுறதுக்கோ உங்களை கண்டிக்கிறதுக்கோ நான் வரல. இப்ப உங்களோட பேசுறது கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களோட பேசுவார். மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம்பா. செய்தி கொடுக்கும் போது பட்சிக்கிற அந்த பறவை பட்சிக்கிறது போல் போகும்போதே அந்த செய்தியை மறந்துட்டு போயிடாத. கடைசியா சொல்ல, முள்ளு உலகம் உன்னை நெருக்கும், பாடுகள் நெருக்கும், பண பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள ஆண்டவரை பத்தி நினைப்பே இருக்காது, பரலோக ராஜ்யத்துக்கு நினைவே இருக்காது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், 90% கிறிஸ்தவர்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை. பரலோக ராஜ்யம் சமீபித்துருச்சு, பரலோக ஆண்டவருடைய வருகை சமீபம். இப்பதான் யூடியூப்பை பார்க்க பார்க்க நிறைய பேருக்கு பயம் வருது.
ஆண்டவர் வந்துருவாரோ, அங்க சத்தம் கேட்டுச்சு, இங்க தூதன் வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்கு. ஆனா நான் சொல்றது சத்தியம். ஆமென் சொல்லுங்க. மேகத்துல தேவதூதன் வந்தது போல ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு ஐயோ தேவதூதன் வந்துட்டானா, இது அன்னைக்கே சொல்லிட்டாரு பைபிள்ல இருக்கிறான்னு. நான் சொல்றது வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த படத்தெல்லாம் போட்டு பாருங்கள். ரஷ்யாவின் பக்கத்தில் யூப்ரட்டிஸ் அந்த ஆற்றுக்குள்ள தொலை போடும் போது நரகத்தின் சத்தம் கேட்டது. இப்பெல்லாம் போட்டு உங்களை நான் பயமுறுத்த விரும்பல. ஒழுங்கா வசனத்தை கேட்டாலே பயம் வரும். வசனம் பயத்தினால தான் வரணும், பயம் வசனத்துல தான் வரணும். ஆமென். ஆமா, இதெல்லாம் போட்டு உங்களை அப்படியே உலுக்கி குடுக்கி அதெல்லாம் வேலையே செய்யாது. சாதாரணமா சிம்பிளா ஸ்தோத்திரம், உலக ஞானத்தின்படி இல்லாம தேவ ஞானத்தின்படி பிரசங்கம் பண்ணாலே போதும், கர்த்தர் ஜனங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த வேதத்துல வாசிக்கிறோம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவுமே நெருக்கி போற்றக்கூடாது. என்னால ஜோமனம் உள்ள காலையில ஜோமனிய பல மாசம் ஆச்சு, பல மாதங்கள் ஆயிட்டு, முள் நெருக்கியது. ஆனா இது ஒரு விசுவாசி. முள்ளு நெருக்கும். ஆமென். வியாதி வரும், பலவீனம் வரும், சோர்வு வரும், ஸ்தோத்திரம், பினான்சியல் பொருளாதார குறைவு வரும், குடும்பத்துல பிரச்சனை எது வந்தாலும் எதுவும் உங்களை நெருக்க கூடாது. அதான் அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். அதனால நான் சர்ச்சு பக்கம் வரல, அதனால நான் என்னால ஜெபம் பண்ண முடியல, அது சொல்லக்கூடாது ஒரு தேவனுடைய பிள்ளை. அதான் கர்த்தர் நீ பேசுற. நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நீ பிரயாசப்பட்டு தான் ஆகணும். நீ எதையாவது செஞ்சுதான் ஆகணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இது நெருக்கிடுச்சு, அது நெருக்கிடுச்சு, எங்க உறவுல சரியில்லை, அவன் திட்டா இவன் திட்டா, அதனால நான் சர்ச்சுக்கு வரல, அதனால ஜெபம் இல்ல. வெக்கமா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. 31 வருஷம் நான் சந்திக்காத அனுபவம் கிடையாது. ஆனா I never made a mistake. I never ஜெபம் பண்றதுல மட்டும் ஒரு நாள் நான் காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு, எனக்கும் போராட்டங்கள் இருக்கு. ஆனா ஒரு நாளும் முள் என்னை நெருக்குவதற்கு நான் விட்டு கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப முதல்ல பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நல்ல நிலத்துல விழுந்த விதைய போல இரு. ஸ்தோத்திரம். வழியருகே விழுந்துடக்கூடாது, முள்ளுள்ள இடத்துல விழுந்துடக்கூடாது, கற்பாறையில் விழுந்துடாத. ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாதான் கடைசி நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவரே உங்களை தெரியும், பாஸ்டர் தெரியும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸ்தோத்திரம். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவரே எங்கள் வீதிகளில் பிரசங்கம் பண்ணி நாங்கள் உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்திலே அற்புதங்கள் செய்தோம். அகன்று போங்கள் பொல்லாதவரே, பொல்லாதவளை அகன்று போங்கள். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாயா? ஆழமான ஜெப வாழ்க்கை வாழ்ந்தாயா? ஸ்தோத்திரம். சொன்னதெல்லாம் எனக்குன்னு எடுத்து அடுத்தவங்களை குற்றம் சாட்டாம வாழ்ந்தாயா? அதை தான் என் கர்த்தர் விரும்புறேன். ரெண்டாவது வாசி என்னோடு கூட மத்தேயு ஹல்லேலூயா 13ஆம் அதிகாரம், Matthew chapter 13 24 to 26, 24 முதல் 26 வசனங்களை நாம் வாசிக்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல நிலத்தில் தன் விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமையை சொன்னார். பின்னும் அவர் வேறு ஒரு கதை சொல்றாரு. உவமைனா நான் சொன்னேன், உண்மையை விளக்குவதற்கு ஒரு சின்ன கதை. உவமைக்கு நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட அர்த்தம் கேட்டு பாருங்க. உவமைனா என்னப்பா அப்படிமா, அது ஒரு கதைங்க அப்படிமா. உண்மையை நிரூபிப்பதற்கு சொல்லப்படுகிற ஒரு குட்டி கதை. இப்ப ஆண்டவர் ஒரு கதை சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தில் ஸ்தோத்திரம் உவமை, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பா? தன்னுடைய நிலத்துல நல்ல விதை குறிச்சு வச்சுங்க. நல்ல விதை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல விதைய ஒரு மனுஷன் அந்த நிலத்துல விதைக்கிறான். என்ன விதைச்சா? கோதுமையை விதைக்கிறான்.
அந்த விதை என்னன்னு சொல்லி பின்னாடி சொல்லிருக்குன்னா கோதுமையை விதைக்கிறார். கோதுமையை விதைச்சு அது வளரும் போது அதுல களைகளும் காணப்பட்டது. எல்லா நிலத்திலுமே களை வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சபைக்குள்ளேயும் களை இருக்கத்தான் செய்யும். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பொல்லாத ஆட்களும் இருப்பாங்க, வேவு பார்க்க வந்தவனும் இருப்பான், ஒற்றத்தனமா பாசி என்ன சொல்லான்னு கேட்கணும் வந்திருப்பான். இதெல்லாம் எல்லா சபைகளுக்குள்ள நடக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நல்ல மனுஷன் கொஞ்சம் நல்ல விதை எடுத்து தன்னுடைய நிலத்துல போட்டான். ஆனா நல்ல விதை மட்டும் தானே வந்திருக்கணும். அதோடு கூட களைகளும் அங்க வளர்ந்து வந்தது. உடனே வேலைக்காரவன கேட்கறாங்க, ஆண்டவனே எஜமானனே, நாங்க போய் அந்த அந்த இதை மட்டும் களைகளை மட்டும் அறுக்கட்டுமா? எஜமான் ரொம்ப ஞானம் உள்ளவன் சொல்றான், வேண்டாம், களையும் ஒன்னாதான் இருக்கும், பயிரும் ஒன்னாதான், ரெண்டும் ஒன்னா இருக்கும், வித்தியாசமே தெரியாது. அறுக்கிறவங்களுக்கு தான் ஞானம் இருக்கும், கரெக்டா அறுப்பாங்க. அப்ப சொல்றான் எஜமா, வேணாம், ஒரு நாள் அறுப்பு காலம் வரும், அன்னைக்கு அந்த கதிர்களை தனியா அறுத்து இந்த களைகளை தனியா அறுத்து நம்ம வைப்போம், வெயிட் பண்ணு. இது நியாய தீர்ப்பு நாள். இந்த ஓமை எதை குறித்து சொல்லுது? நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் இவங்களை விடு. சபைக்கு செய்தி சொல்றாரு, நல்ல விதை, நல்ல நிலம், மனுஷகுமாரன் விதையை விதைக்கிறாரு. கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை. பின்னே எப்படி களைகள் வந்தது, இதான் செய்தி இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நல்ல விதை நம்ம தான். கர்த்தர் நம்மளை நல்ல விதையா சபைக்குள்ள விதைச்சார். கோதுமைக்கு ஒப்பாய் சொல்றார். பின்ன எப்படி களைகள் வந்தது? கவனிங்கயா, சபை பரலோகத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி களைகள் வந்து விட்டது. இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய கலை இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்ல ஆவிக்குரியவங்க, நம்ம விட்டா இன்னைக்கு கண்ணை முன்னா பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் எச்சரிக்கிறார், நிறைய களைகளும் உள்ள இருக்குது. நம்ம ஜீவியத்துல வேண்டாத, தேவன் விரும்பாத சில கலைகள் உள்ள வச்சுக்கிட்டு நானும் பரலோகம் போயிருவேன். உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்கன்றாரு. ஏமாத்திக்காதப்பா, நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் வாழ்றியா அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய அசுத்தங்களை வச்சுக்கிட்டு, நிறைய கலைகளை வச்சுக்கிட்டு, உனக்குள்ள வேண்டாத எண்ணங்களையும் வேண்டாத விருப்பங்களையும் வேண்டாத நினைவுகளையும் உள்ள வச்சுக்கிட்டு நான் ஒரு விசுவாசி பரலோகம் போயிருவோம்ப்பா அன்னு சொல்ல. ஒன்னு நீ ஏமாத்திக்கிற. நீ இப்ப உன்னை ஏமாத்திட்டு இருக்கிற. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தங்களை ஏமாத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். நான் கரெக்டா இருக்கேன், பர்ஃபெக்டா இருக்கேன், எல்லாத்துலயும் என்னை யாருமே குறை சொல்ல முடியாது. அப்பா, அவ்வளவு பெரிய பரிசுத்தமான நீ. பவுலே சொல்றாரு, என்னிடத்தில் நான் யாதொரு குறையும் குற்றத்தை அறியேன், ஆனால் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் என் தேவனே. ஹலோ, இருக்கீங்களா? நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்ப்போம். வீட்டுல நீ சரியில்லை, நீ ஒழுங்கா இல்ல, நான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்பதான் நீ ஒழுங்கா ஜெபம் இல்ல, நீ ஒழுங்கா பைபிள் வாசிக்கல, நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, கலை உன்கிட்ட இருக்குப்பா. இந்த கலைகள் எப்ப வந்துச்சு? மனுஷன் நித்திரை பண்ணுகிற போது. கவனிங்க, குறிச்சு, மனுஷன் நித்திரை பண்ணுகிற போது பிசாசானவன் வந்து கலைகளை வச்சிட்டு போனான். நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா தான் இருக்கிறீங்க, ஆனா சில நேரத்துல உங்களே அறியாம உங்களுக்குள்ள சில கலைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் உள்ள வருது. இதை குறிச்சு யாருக்குமே கவலையே இல்லை. இதை குறிச்சு நம்ம கவலையும் படல. ஐயோ, இது என் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு பெரிய தடையை உண்டாக்குமே. ஆனா பேர் என்ன? நல்ல விசுவாசி. ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போயிருவோம்ப்பா. ஆனா உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நிறைய கலைகள் இருக்கே. ரொம்ப அழகா சொல்றாருல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கலைகள் எப்படி வந்துச்சு? ஸ்தோத்திரம். வாசிக்கிறோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் நித்திரை 13ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிமா. அதே மத்தேயு 13ல 37-40. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரன். நிலம் உலகம். நிலம் வந்து உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை யாருன்னா ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகள் யாருன்னா பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்க
சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். போதும். ரொம்ப அழகா எழுதுறாரு. கவனிங்க, இந்த நிலம் உலகமா, ராஜ்யத்தின் புத்திரர் தான் விதையா, இதை விதைக்கிறவர் மனுஷகுமாரனா, அந்த கலையை விதைக்கிறவன் பிசாசா. ரொம்ப அழகா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த அறுக்கிறவர்கள் யாருன்னா தேவதூதர்களா. அறுப்பு காலம் என்பது நியாய தீர்ப்பு நாளை குறிக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, பிசாசு விதைச்ச கலை என்ன? அவன் தூங்கும் போது, ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப பிசாசு கலையை விதைக்கிறான் அப்படின்னா மனுஷன் தூங்கும் போது. இப்ப நம்ம தூங்கும் போது இந்த எதை ஒப்படைய சொல்றாருன்னா, நம்ம கொஞ்சம் கவனமா இல்லாத போது பிசாசு உள்ள கலையை விதைச்சிருவான். அதுக்கு உதாரணம் சொல்றேன், சரியா? அது என்ன? கவனமா இல்லாத போது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வீங்க, நல்ல ஜோம் பண்றவங்களா இருப்பீங்க, நல்ல சபைக்கு திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில் வந்து எல்லாம் காரணம் ஆண்டவர் தான். ஏன் தான் இந்த பாடா படுத்துறாரோ? தேவனுக்கு விரோதமா உங்களை பேச வைக்கிறது தான் கலை. நீங்க தேவனுடைய பிள்ளை தானே, அது எப்படி தேவனுக்கு விரோதமா பேச முடியும் உங்களால? யோபுவோடே இருந்த யோபுவின் மனைவி சகலத்தை அனுபவிச்சவ தேவனுக்கு விரோதமா பேச சொல்றாளே. ஏன்னா தேவனுக்கு விரோதமா நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க தேவனுடைய உறவை இழந்துருவீங்க. அது பிசாசுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன கலை? தேவனுக்கு விரோதமா நம்மளை பேச வைப்பான், அதான் கலை. எப்படி நீங்க ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் முடியும்? எப்படி நீங்க பரலோக ராஜ்யத்தை, இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ், அவங்கள நல்லா திட்டுறீங்க, இன்னொரு ரிலேட்டிவ்ட்ட, இன்னொரு சொந்தக்காரங்க திட்டுறீங்க, அவன் போய் அவங்ககிட்ட சொல்லிடுறான். சொன்னா அந்த அம்மா கூப்பிட்டு உங்களை சண்டை போடுது. அடுத்த முறை நீங்க எப்படி அவங்க வீட்டுக்கு போவீங்க? இப்ப அதுதான் தேவனை நல்லா திட்டிட்டு எல்லாம் காரணம் நீங்க எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்க. பிசாசோட பெரிய திட்டமே உங்களுக்கு தேவனுக்கு விரோதமா உங்களை பேச வைப்பான். நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கை இப்படி தான், என் வாழ்க்கையை சூனியம் தான், நான் ஏன் தான் பிறந்தனோ, என் வாழ்க்கை மட்டும் தான் இப்படி, உங்களுக்கு விரோதமா பேச வைப்பான். நல்ல கவனிங்க, முதல்ல உங்களை தேவனுக்கு விரோதமா மாத்துவான். ரெண்டாவது உங்களுக்கு விரோதமாகவே உங்களை மாத்துவான். நான் சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறேன். ஆமென். உங்களுக்கு விரோதமாகவே பேச வைப்பான். ஏன் தான் இந்த லைஃப்ல வந்தோமோ தெரியல, ஏன் தான் இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன்னோ தெரியல, செத்து போயிடலாம் பேசாம. பிடிச்சிட்டான், பாயிண்ட பிடிச்சிட்டான். இதுக்கு தான் காத்துக்கிட்டே இருக்கான். இதுதான் கலைன்றது நிறைய பேருக்கு தெரியல. நம்முடைய வார்த்தைகள் தான் கலை என்பது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேசுறோம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது, நடக்கும்போது, உட்கார்ந்துருக்கும் போது, குளிக்கும் போது, படுத்திருக்கும் போது, பெட்ல படுத்திருக்கும் போது நிறைய யோசனைகள். இதுதான் பிசாசு விதைக்கிறான் உங்களுக்குள்ள. ஜாக்கிரதையா. கலைகளை விதைத்து விட்டு போய் விடுவான். அப்புறம் இந்த நல்ல பயிரும் கலையாயிரும். அப்புறம் முடிவு காலத்தில் அறுக்கப்படும். தேவனுக்கு விரோதமாய் பேசி மனுஷனுக்கு விரோதமா, மூணாவது மனுஷருக்கு விரோதமா பேச வைப்பான். முதல்ல கர்த்தருக்கு விரோதமா நீங்க தேவனை தூசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஜெபம் பண்ண மாட்டீங்க, துதிக்க மாட்டீங்க, பாட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு என்ன வரும்? நான் பாடி என்ன பிரயோஜனம், நான் துதிச்சு என்ன பிரயோஜனம், நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? இதான் தேவனுக்கு விரோதமான எண்ணம். மாட்டிக்கிட்டோமா? ரெண்டாவது உங்களுக்கு விரோதமா பேச வைப்பான். நான் ஏன் தான் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கேன், செத்து போயிடலாம் போல. ரெண்டாவது. மூணாவது மனுஷர்களுக்கு விரோதமா பேச வைப்பான். அதான் கலை. சும்மாவே உட்காந்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படியாக்கும், அவன் ஒழுங்காக்கும், இவன் நேர்மையாக்கும், இவனை பத்தி தெரியாதாக்கும். இப்படி மனுஷருக்கு விரோதமா உங்களை பேச வைப்பான். நம்ம ஒண்ணுமே பார்த்திருக்க மாட்டோம். ஆனா யாரோ சொன்னதை நம்ம கேட்டுக்கிட்டு அதை ஊதி பெருசாக்கும். பார்த்தீங்களா? அதான் கலை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஹலோ சபையே, கலைகள் உள்ள இருந்துச்சு, கடைசி நாட்கள்ல நல்ல பயிரோட நீங்க போக முடியாது. கலைகள் ஆயிருவீங்க. அறுத்து அக்கினியில போடுவதுதான் அதன் முடிவு. முடிவு உங்களுக்கு பரலோகம் அல்ல, முடிவு உங்களுக்கு நரகம். பைபிள் சொல்லுது. நல்ல நிலம், நல்ல விதை, நல்ல மனுஷன். ஆனா இப்ப விதைச்சதுல கலைகள் வந்து விட்டது. 3 கலை சொன்னேன். ஒன்னு தேவனுக்கு விரோதமான பேச்சு, ரெண்டாவது உங்களுக்கு விரோதமான பேச்சு, மூன்றாவது மனுஷனுக்கு விரோதமான பேச்சு. இந்த 3 கலைகளா விதைச்சிட்டு வெளியே போயிடுறான்.
தூங்கும் போது அப்படின்னா நான் கவனமே இல்லாத போது என்ன பேச வச்சிடறான், என்ன மற்றவங்களுக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா என்ன பேச வச்சுட்டு அந்த ஆத்திரம் அடங்கணும்னு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. உங்களை பேச வச்சுட்டான்ல, அதான் அவன் சக்சஸ், அதான் அவன் சக்சஸ். நேரா எடுத்துக்கிட்டு எங்க போவான் கவனிங்க. நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நேரா எடுத்துட்டு எங்க போவான்? தேவனுடைய சமூகத்துக்கு போவான். யோபுடைய சமூகத்தில் வாசிக்கிறோம்ல, எங்க இருந்து வருகிறாய் சொன்னா, உலகம் முழுவதும் சுற்றி விட்டு வருகிறேன். கரெக்டா தான் சொன்னேன். ஆனா என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ? அவன் சும்மா தான் உங்களை இது பண்ணிட்டு இருக்கானாக்கோ, சும்மா தான் நீர் வந்து அவனை ஆசீர்வதிக்கலையா? சரி போ, என்ன செய்யணும்? அவனை தொடணும். சோத்திரம். அங்க அனுமதி இல்லாம இங்க நம்மள தொட முடியாது. நல்ல கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க அவர் அனுமதி கொடுக்காம இங்க அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு நஷ்டத்தை உண்டாக்க முடியாது. எல்லாம் அவருடைய கரத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கு. ஒழுங்கா வாழ்ந்தா, இல்லைன்னா சாத்தான் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு பவுல். அதோ ஆமென். அவன் நேர தேவ சந்நிதியில போய் நிக்கிறான். இன்னும் அங்க குற்றம் சாட்டுறான். யார் மேல? யோபுவின் மேல் குற்றம் சாட்டுகிறான். நடக்கிற சம்பவம் பார்த்தீங்களா? நம்ம இங்க ஒரு காரியம் செஞ்சிட்டோம்னா நேரம் அங்க போய், ஏன்னா ஆசீர்வதிக்கிற அவர் இல்லையா? அப்ப ஆசீர்வாதத்தை தடை செய்வது அவன் நோக்கம். நீங்க கலைகளை விதைச்சிட்டு நீங்க மறந்துடுவீங்க. நீங்க பேசுறது, நீங்க கொண்டது, நீங்க சாபம் விட்டது, நீங்க கெட்ட வார்த்தை பேச எல்லாம் மறந்துட்டு இங்க வந்து நின்று ஹல்லேலூயா அப்படிம்பீங்க. அவன் நீ அங்க என்ன பண்ண நீ எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க வந்து அல்லேலூயான்றிய நீ கலைகளோட நின்று அல்லேலூயாவை வேற. உங்க காதுல சத்தம் கேட்கும். அதுதான் சொல்றேன். காலையில் எந்திரிச்சு ஒழுங்கா தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி கொண்டு, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நீ தாங்கவும், என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும். ஜெபம் பண்ணிட்டு ஒப்புரவாயிட்டு வந்து இங்க நின்று ஆராதிச்சா அந்த ஆராதனை தேவன் பிரிய வைப்பார். கலைகளோட வாழக்கூடாது. கலைகள் உள்ள இருந்துச்சு பரலோக ராஜ்யம் தூரமாயிடும். முடிவு அக்கினி. அதில் தான் கொண்டு போய் தேவதூதன் போடுவான். நீ ஒழுங்கா வாழல, வாழ்நாள் முழுவதும் தேவனை விரோதிச்சே வாழ்ந்த, ஆனா பேரு விசுவாசி, உள்ள இருந்துகிட்டு ஆண்டவரையே திட்டுற, ஆண்டவரையே தூசிக்கிற, ஆண்டவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை தூசிக்கிற, உன்னையவே நீ தூசிச்ச. அதனாலதான் இன்னைக்கு போய் தேவசமத்தில் ஒப்புரவாங்க. உங்களுக்கு விரோதமா யாராவது நீங்களே சாபம் விட்டுருந்தா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அது மன்னிக்கப்படாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா இல்ல, ஆசீர்வாதம் சும்மா கிடைச்சிடாது. கரெக்டா வாழணும். இன்னைக்கு போய் ஆண்டவரே என் பிள்ளை இப்படி சொல்லிட்டேன், என்னையவே நான் இப்படி சொன்னேன், ஸ்தோத்திரம், நீ இருக்கிறதுக்கு செத்து போலாம் நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கொடுத்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். அதுதான் உங்களுக்கு மறுபடியும் ஜீவனை கொண்டு வரும். அதுதான் மறுபடியும் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். பரலோக ராஜ்யம் சும்மா இல்ல, எல்லாரும் போயிட முடியாது. ஆமென். மருமக வாழக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிற மாமியார விட்டுருவாரா பரலோகத்துக்குள்ள? சொல்லுங்க. என் மாமியாரை கொண்டுட்டு தான் எனக்கு அடுத்த வேலை, அந்த மருமகளை பரலோகத்தில் விட்டுருவாரா? விடுவாரா? அவளை கிடத்துல பிடிச்சி தள்ளணும். அந்த வெறி அவ்வளோ வெறிங்க. இது கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு பெரிய சாபம். ஜனங்களுக்கு தெரியல, தங்களுக்குள்ளேயே கலைகளை வைத்துக்கொண்டு நானும் பரலோகம் போயிருவேன். ஸ்தோத்திரம். அந்த பாட்டு மட்டும் தூரத்துல பரலோகம் தெரியுது, தெரியும், ஆனா போக முடியாது. அங்கே தேவதூதர் பாடு சத்தம் கேட்குது, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னாவே, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னாவே ஓசன்னா. சோ பியூட்டிஃபுல் சாங். தங்கத்துல தெருக்களங்கு தெரியுது, அங்கே தங்கமான. சோ பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப அழகான பாட்டு. பாடினா மட்டும் பரலம் போயிட முடியுமா? சில கலையை உள்ள வச்சுக்கிட்டு நீ எங்க போவ? பரலோக ராஜ்யம் சும்மா இல்ல. ரெண்டு நடக்கும், ஒன்று பயிர், இன்னொன்று கலை. ஆண்டவர் சொல்ல, நீ பயிராயிரு, கலையா இருக்காத. கலைகளை எடுத்துரு. கோபம், எரிச்சல், ஸ்தோத்திரம் எப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சபைக்குள்ள பயம் வரணுங்க. சமீபம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. செய்தியா நீங்க அதான். ஹலோ, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். நீ பதறா இருக்காத, நீ பயிராயிரு. ஸ்தோத்திரம். ஆமென். மூணாவது வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழணும், எப்ப பரலோக ராஜ்யம் போக முடியும்? மத்தேயு 25:1-2 வசனங்களை வாசிக்க போறோம். The Gospel book of Matthew chapter 25 verse 1 and 2.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது மூணாவது பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கு. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள எதுக்கு ஒப்பனையா இருக்குது? இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லணும். இப்ப ஒரு உண்மையை சொல்றதுக்கு ஒரு கதையை சொல்றார். என்ன கதை? 10 பேர் இருந்தாங்க, 10 கன்னிகைகள், 10 பெண்கள் வச்சுக்கோங்களேன், அழகான பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க வச்சுக்கோங்க, கன்னி பெண்கள். இந்த 10 பேரும் ஒரு மணவாளனை எதிர்கொள்ள போகிறார்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது இந்த 10 பேர் வாடகைக்காக வைக்கப்படுகிறார்கள். அந்த காலத்துல லாந்தர் விளக்கும்பாங்க, ஒரு ஏணி மாதிரி இருக்கும், தூக்கி பிடிச்சிட்டு போவாங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? நீங்களே யாருமே பார்க்கலையா? பரவாயில்ல, நேற்று பிறந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்களா. தேங்க்யூ பிரதர். அந்த காலத்துல லாந்தர் விளக்கு, அது பேர் கூட சொல்லுவாங்க, சிம்னியா போட்டு அதை தூக்கி பிடிச்சிட்டு அப்படி தெருவெல்லாம் போவாங்க. எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சின்னதுல. இப்பதான் ஊரெல்லாம் சும்மா ஜகஜோதியா இருக்குது. பெட்ரோமாக்ஸ் லைட். ஓகே, பெட்ரோமாக்ஸ் லைட்டு. நீங்க சிங்கப்பூர்ல மேல போய் ஃபிளைட்ல இறங்கும் போது நைட்ல போய் இறங்குனீங்கன்னு நல்லா தெரியும். ஊரே ஜகஜோதியா இருக்கும், அப்படி தங்கமயமா இருக்கும். வேற எந்த நாட்டிலையும் அப்படி இல்லை. துபாயிலையும் சிங்கப்பூர்லையும் மட்டும் தான் அப்படி இருக்கும். அவ்வளோ லைட்ஸ் போட்டு வச்சிருப்பான். அந்த காலம், இந்த காலம். அந்த காலத்துல இந்த 10 பேரும் அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை பிடிச்சிட்டு போறாங்க. எதுக்காக? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க, மணவாளனை எதிர்கொள்ள போறாங்க. எந்த கல்யாண வீட்லயாவது மணவாளன் ராத்திரில வருவாரா? ஆண்டவர் எதை சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அந்த மணவாளன் இயேசு, அந்த மணவாளன் எப்ப வேணாலும் வருவார்ன்றதுக்கு அடையாளமா தான் மணவாளன் ராத்திரி வந்தாரு. 12 மணிக்கு வந்திருக்கிறாரு. எந்த மாப்பிள்ளையாவது 12 மணிக்கு வந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோத்திரம். இந்த மாப்பிள்ளை மணவாளன் இயேசு, இந்த 10 பேரும் போறாங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. ஏன் புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் சொன்னா? 5 பேர் போகும்போது தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெயும் கொண்டு போனார்கள். அடுத்து தீந்தா, ஒரு வேளை லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? அதான் புத்தி. ஆமென். சிலருக்கு கையில காசு கிடைச்சோன்னே 2 கிலோ மட்டன் வாங்கு, 3 கிலோ சிக்கன் வாங்கு, 2 நாள்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவான். அடுத்த 28 நாளைக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்க மாட்டான். இருக்கிறவங்க சாப்பிடு, இல்லாதப்ப பட்னியா கிடு. அப்படி இருக்க கூட. ஞானம் எது? இந்த 2 கிலோவை 100 வாங்கி 4 நாள் சாப்பிட்றது தான் ஞானி. ஆமாவா இல்லையா? அதானே ஞானம். இருக்கும் போது எல்லாத்தையும் தின்னுட்டு யாப்பா விடுறது ஞானம் அல்ல. அப்ப இந்த 10 பேர்ல 5 பேர் புத்தி உள்ளவங்க, ஒரு 5 பேர் புத்தி இல்லாதவன். நடுராத்திரி மணவாளன் வருகிறார் அப்படின்னு சத்தம் கேட்டோட 5 பேர் எந்திரிக்கிறான். இந்த 5 பேர் எந்திரிக்கிறான். ஆனா அவர்களுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை. சபைக்குள்ள ஒரு கூட்டம், மணவாளன் வருகிறார் என்று செய்தி கேட்டும் ஆயத்தமாக முடியல. ஸ்டார்ட் பண்ண பாக்குறாங்க வண்டி. நேத்து அதை பார்த்துட்டு 2 திருட்டு போய் வண்டியை திருட போறான். வண்டி வச்சு ரெடியா நிக்கிறான். அவன் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான், ஸ்டார்ட்டே ஆகல. உதச்சிக்கிட்டே நிக்கிறான். திருட்டு பையனுக்கு தெரியாதா அது ஸ்டார்ட் பண்ண? ஆனா அவனாலே ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ள ஓனர் ஓடி வந்து பிடிச்சிட்டான். இப்ப அப்படி இருக்குது. கிளப்பினானா போயிருப்பான். இப்ப சபை கிளம்ப பாக்குது, ஆனா கிளம்ப முடியல. ஏன்? ஆயத்தம் இல்லை. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டாங்க, இயேசு வர. நான் சொல்றேன், எந்த சந்ததியிலுமே இல்லாத அளவு இயேசு வெகு சமீபமாய் பக்கத்துல வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. இப்ப சொல்றேன், அவர் உள்ளே வந்துட்டார். சபைக்கு ரொம்ப சமீபம். ஆனா சபை ஆயத்தம் இல்லாம இருக்கிறீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மாறிக்கலாம், நாளைக்கு சரிப்படுத்திக்கலாம். ஓ, இன்னும் நாட்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஆண்டவர் மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் எப்ப வருவார்னு தெரியாம தான் 10 பேரும் தூங்கி விட்டார்கள். இதான் சம்பவம். தூக்க மயக்கம் சபைக்குள்ள. இப்ப வருவாருங்க, அவர் வருவார், மெதுவா வருவார். இத பத்தி நிறைய பேத்துக்கு ஒரு ஞானமே இல்லை. அவர் எப்ப வர போறாரு, எப்படி வருவார்? இன்னைக்கு சபை வந்த ஆசீர்வாதமா இருக்கணும். சபைக்கு போனோமா, வியாதி போச்சா, சுகமாச்சா, ஒரு 4 பணம் காசு கிடைச்சதா, நல்ல கடனை கட்டணுமா, சந்தோஷமா வாழ்ந்தோமா. இன்னைக்கு சபை அதுக்கு தான் ரொம்ப பிரயாசப்படுது.
நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சபை எதற்காகனா உங்க கடனை தீர்க்கிறதுக்கோ உங்க வட்டியை கட்டுறதுக்கோ சபை இல்லை, உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் சபை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறது அந்த சபை. உங்க வட்டியை கட்டுறதுக்கும் உங்க கடன் அடைக்கிறதுக்கு சபை அல்ல. இங்க நான் அதுக்கு வழியெல்லாம் இப்ப சொல்லல, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யம். இப்ப நீ ஐஸ்வர்யம் நீங்க என்ன பிரயோஜனம்? மழை வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, இப்ப பேலை புறப்படுது, நீ காசை வச்சுட்டு என்ன பண்ண போற? இப்ப தேவை என்ன சபைக்கு? ஆயத்தம். ஆயத்தமா இரு. ஆயத்தம் எதை குறிக்குது? ஏன் ஆயத்தமா இல்ல? எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். சபையே அதை குறித்ததான ஒரு தெளிவு இல்லை. நித்திரை மயக்கம், இயேசு வரப்போகிறார் ஒரு தெளிவு இல்லை இன்னைக்கு. ஸ்தோத்திரம். எப்ப வருவார் தெரியாது. ஒவ்வொரு இரவும் படுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு படுங்க, இன்று இரவு உங்களுடைய வருகை இருக்குமானா. நாங்க எப்படி எங்க ஜெபத்துல எங்க குடும்ப ஃபேமிலி பரியில் அப்படி தான் பண்ணுவோம். ஒருவேளை இன்று இரவு உங்களோட வருகை இருக்குமானா, ஆண்டவரே நாங்களும் எங்க சபையும் கைவிடப்படக்கூடாது. அந்த ராத்திரியும் அர்த்த ராத்திரில உங்களை நினைக்கிறேன் பாருங்க. கொட்டாய் உறவங்களை ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு வேகமா செய்தி போய் 2 கெட்ட ஆவி வருதே, ஆண்டவருக்கு தான் மகிமை. ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆயத்தமாயிருங்க, ஆயத்தமாயிருங்க. இயேசு வரப்போறார். வேற எந்த சந்ததிக்கு கொடுக்கப்படாத மிக மிக அவசர எச்சரிக்கை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. நல்ல வெளிப்பாடு. ஆண்டவர் சபையோடு பேசுறார். நீ ஆயத்தமா இல்லைன்னா யாருப்பா ஆயத்தமாவா? உலகம் எப்படி ஆயத்தமாவும்? அவனுக்கு எதை குறிச்சு கவலை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்கணும். சபையிலே எப்படி இருக்குது கூட்டம்? இருக்கக்கூடாது. இந்த நாள் தேவனுடைய நாள். ஆமென். இதுக்கு தான் சொன்னேன், மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கணும். சாயந்தரம் வரவர் என்ன செய்தி கொடுப்பாரு எனக்கு தெரியாது. சாயந்தரம் அது வேறையா இருக்கும். ஆனா சபைக்கு செய்தி என்கிட்ட தான் இருக்குது. சொல்லுங்க ஆமென். சபைக்கு செய்தி என்னைக்கு இன்னொருத்தட்ட கத்தர் கொடுக்க மாட்டார். 1000 எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியார் இருக்கிறார். அவர் சபைக்கு எந்த பிரசங்கியார் எவ்வளோ பெரிய பிரசங்கியார் கூப்பிட்டாலும் இவரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாம பிரசங்கத்தை கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் சொல்லுவாரு, சபைக்குரிய செய்தி என்கிட்ட தான் இருக்குது. அதான் ஒரு நல்ல மேய்ப்பனுக்குரிய அறிவு. 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போடுவாங்க, மேய்ப்பனுக்கிட்ட தான் அந்த செய்தி இருக்கும். சபையை எப்படி ஆயத்தம் பண்ணணும். அப்ப சபையில நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீ பெரிய ஐஸ்வர்யனாவ, உனக்கு நாளைக்கே கடன் அடையும், இதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. ஆயத்தம் பண்றதுக்கு தான் சபை. உங்களை வா, கலைகளோட காணப்படாத, வழி அருகே விழுந்த விதையா இருக்காத, கற்பாறையில் விழுந்த விதையா இருக்காத, முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையா இருக்காத. நீ நல்ல இடத்துல விழுந்த விதையை போல கொடுக்கிற சத்தியத்தெல்லாம் ஏற்றுக்கோ. கலைகள் விதைக்கப்பட்ட விசுவாசியா இருக்காத, தூங்கின விசுவாசி ஆயிராத. அப்படின்னா ஆயத்தமே இல்லாம எப்ப வருவார்னு கவலையே இல்லை. காலை எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும். இதே தான் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு. வேணான்னு சொல்ல, இயேசு வர வரைக்கும் நம்ம கட்டிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் ஆண்டவர் வந்துருவார். அதற்கு என்ன ஆயத்தமாக்கணும்? நான் எந்த அளவு பரிசுத்தமாகணும், எந்த அளவுக்கு அவர் விட்டு கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவர் பயந்து இருக்கணும். இந்த உலகத்துல ஸ்தோத்திரம், சபைக்கு எவ்வளவு அடங்கி இருக்கணும், எவ்வளவு கீழ்ப்படிந்து இருக்கணும். ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு கூட பயப்படணும். இயேசு வந்துருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி எழுதுங்க. பரலோக ராஜ்யத்தின் உவமைகள் இந்த காலையில கர்த்தர் பேசுறார். சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் உவமைகளா பேசுறீங்க? அவங்களுக்கு அது புரியாதே. ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. நல்ல கை உயர்த்தி, எனக்கு அருளப்பட்டது. இந்த காலையில இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எனக்கு அருளப்பட்டது. இந்த பரலோகத்துக்கு எல்லாரும் போயிட முடியுமா? சபைக்குள்ள இல்லப்பா. ஆண்டவர் சொல்ற, இல்ல. என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, கர்த்தர் சொல்ல, இல்ல. எல்லாரும் வருவாங்களா தெரியாது. ஏன்னா சொல்றாரு, வழி அருகே விழுந்த விதையை போல நிறைய பேர் சபைக்குள்ள இருப்பாங்க. யாருக்கோ வார வாரம் செய்தி நினைப்பாங்க. கற்பாறை மேல் விழுந்தது போல இருப்பாங்க. ஆழமா போவே மாட்டாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. போதும் நம்ம வாழ்ற வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போயிட்டு வந்தா போதும், அப்படி மேலோட்டமா வாழ்ற வாழ்க்கை இருக்கும். அவங்க பரலோகம் போக முடியாது. மூணாவது சொல்றாரு, முழுள்ள இடத்துல விழுந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்து மயக்கம் அவங்களை நெருக்கும். ஏதோ கடமைக்கு வந்து போற மாதிரி அவங்க பரலோகம் போக முடியாது. கதை சொல்ற, நல்ல நிலத்துல விழுந்த விதையாரு. அடுத்து ஒரு கதை சொல்றாரு, ஒரு மனிதன் விதைக்க புறப்பட்டான். ஆனா நல்லதுதான் விதைச்சான், அதோட கூட கலைகளும் காணப்பட்டது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த கலையும், எப்படி பிசாசு கலையை கொண்டு வருவான்?
முதல்ல தேவனை தூஷிக்க வைப்பான், ரெண்டாவது உங்களை தூஷிக்க வைப்பான், மூணாவது மற்ற மனிதர்களை சாபம் விடுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவான். அதுதான் கலைகள். மூன்றாவது கர்த்தர் சொன்னார், பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கு. 5 பேர் புத்தி உள்ளவர்கள். யார் அந்த புத்தி உள்ளவர்கள்? அவர்கள் தான் ஆயத்தமாக இருந்தவர்கள். மணவாளன் வரும்போது தூங்கிட்டு இருந்த போது கூட எந்திரிச்சு ரெடியானாம். பாத்தீங்களா? அதுதான் கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்கான எல்லாரும் வாய்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.